Welcome to VL Academy. This is a doubt clearing video part 3. அதில் வந்து டவுட் நம்பர் 7. அதாவது எந்த ப்ராப்ளமில் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டன் தி பேலன்ஸ் கேரி டவுன் ராங்லி மேம் அப்படின்னு இருக்காங்க. அது ராங் இல்லைங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். மேம் வாட் புட் பேலன்ஸ் ஷீட் ஃபார் த சம் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த அசோக் இவங்க திவ்யஸ்ரீ உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இங்கே இவங்களும் போட்டிருக்கிறது அதுதான். லைக் மேம் 75,000 இன்டூ 3/5 வந்து 45,000 தான் வரும். நீங்கள் 56,250 போட்டிருக்கீங்க. அண்ட் 2/5 வந்து 30,000 தான் வரும். பட் நீங்கள் 18,750 போட்டிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பை இசட் இவங்க 3 பேரும் வந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறாங்க 3:2:1. ஓகே, யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. இங்கே வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்சர்ட் த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் செகண்ட். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்னர் யாரு? எக்ஸ் ஒய் இசட். ஸோ இங்கே வந்து 55. Okay. So X, Y and Z. இவங்க 3 பேரா? ஒன் செகண்ட். இது வந்து கொஞ்சம் பெருசாகவே நான் போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எக்ஸ் ஒய் இசட். இப்போது இவங்க 3 பேர் என்ன மாதிரி ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறாங்க? 3:2:1. ஓகே, ஸோ 3:2:1. ஓகே, இப்போ இதில் வந்து யார் ரிட்டையர்ட் ஆகுறாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். எங்கே போடலை, இதில் ஒய் ரிட்டையர்ட்ஸ். ஓகே, இப்போ இங்கே ஒய் ரிட்டையர்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட், லெட் மீ ட்ரா. ஸோ இங்கே வந்து ஒய் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. இப்போ ஒய் ரிட்டையர்ட் ஆகுறப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 3:1 இருக்கா? இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம வந்து அந்த வெரி பேசிக் ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2வை எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 3:1 இருக்கா? ஓகே, ஒன் செகண்ட். ஸோ 3:1 இருக்கா? அதுதான் நம்ம பண்ணுவோம். ஸோ 3:1. ஓகே, இப்போ நாம எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து இந்த ரேஷியோ தான் எடுப்போம். ஓகே, நான் I'll just show you the இங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ எடுக்காம நம்ம 3:1, அதுவுமே நான் தப்பு பண்ணியிருக்கேன். இங்கே 3:2 வராத, இங்கே வந்து 1 வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து 3:2 வராது, 1 தான் வரும். அது மட்டும் நான் இங்கே என்னால் கரெக்ஷன் பண்ணி காமிக்க முடியல பிகாஸ் நான் பிக்சராக பேஸ்ட் பண்ணதுனால. அதனால நீங்கள் இதை மட்டும் மாற்றிக்கோங்க 3:1. இப்போ நான் கால்குலேட்டரில் காமிக்கிறேன். இப்போ 75,000 இல்லையா? 75,000 இன்டூ 3/4. சாரி, 75,000 இன்டூ 3/4ன்னு போட்டோம்னா வில் கெட் 56,250. அதுவே 75,000 இன்டூ 1/4 அப்படின்னு போட்டோம்னா வில் கெட் 18,750. ஓகே,
ஸோ இப்படி தான் நாம இத கால்குலேட் பண்ணணும். இப்படிதான் நானும் பண்ணியிருக்கேன். பட் இங்க ஒரு சின்ன டைப்பிங் எரர் வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு அது புரியல. ஓகே. அண்ட் இன்னொரு கமெண்ட் அதுல கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆ இந்த பேலன்ஸ் ஷீட் அது உங்களுக்கு நானு சொல்லிட்டேன். அண்ட் பேலன்ஸ் கேரி டவுன் அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ஓகே. இதுல வந்து இந்த ஸ்க்ரீன்குள்ள இருக்கிற டவுட் இவ்வளதான். அண்ட் இன்னொருத்தரும் டவுட் கேட்டிருந்தாங்க. அது வந்து இதுல இல்ல. ஓகே. ஸோ இந்த டவுட்ட நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். இந்த 75,000 எப்படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் தி நியூலி கான்ஸ்டிட்யூட்டட் firm was fixed at 75,000 to be contributed by the partners in the profit sharing ratio. இது வந்து they didn't mention as new profit sharing ratio or to be debited in their gaining ratio 3:7 and vice capital account is to be credited for shares of goodwill. So இங்க வந்து என்னன்னா, இங்க newly constituted firmல ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் போட்டிருக்காங்களே தவிர நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு போடல. அதனால தான் நாம இந்த ஃபார்மை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் ஸோ இந்த டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்ல கேட்டிருக்காங்க. மேம் வை ஆர் யூ புட்டிங் பை சீஸ் கேபிட்டல்? தட் இஸ் ஆல்சோ அ டைப்பிங் எரர்ங்க. இங்க பை குட்வில் பை டீன்னு தான் போடணும். நான் வந்து அது தெரியாம அப்படியே போட்டுட்டேன். சாரி. ஸோ அது வந்து டேன்னு நீங்க மாத்திக்கோங்க. அண்ட் பை குட்வில் 4,500 அது அ என்ன போட்டிருக்கீங்கன்னு தெரியல. லெட் மீ எக்ஸ்பேண்ட். யூ ஆர் புட்டிங் சீஸ் கேபிட்டல். அத நானு சொல்லிட்டேன். இங்க வந்து பை குட்வில் 4,500 அ எது பண்ணா 750 மேம்? அதாவது எப்படி கால்குலேட் பண்ணா 750 வருது மேம்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து வேலன் வேளாங்கண்ணி அவங்க அது வந்து ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது என்னன்னா 4,500 குட்வில்ல ஸோ அதுல ஹால்ஃப் ஆஃப் தி குட்வில் வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. 3 ஓல்டு பார்ட்னர்ஸும் அப்போ 2,250 ஈக்குவலா ஷேர் பண்றாங்க. அதனால 3 பார்ட்னர்ஸ் டிவைடட் பை 3ன்னு நம்ம போடுறோம். ஓகே. அவங்க ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வேற யாரு? பத்மநாபன் பத்மா. மேம் வை ஆர் யூ புட் சீஸ் குட்வில் இன் கேபிட்டல் அக்கவுண்ட்? சீஸ் குட்வில் இல்லைங்க. அது டீஸ் குட்வில் தான். அண்ட் இது அவங்க சொன்னதே தான். இங்க பாருங்க 4,500ல ஹால்ஃப் அமௌண்ட் வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிடுறாங்க. யாருன்னா பார்ட்னர்ஸ் எடுத்துடுறாங்க. ஓகே. பேலன்ஸ் அமௌண்ட் தான் பிசினஸ்க்குள்ள இருக்கு. ஜஸ்ட் பேலன்ஸ் அமௌண்ட் தான் வந்து பிசினஸ்க்குள்ள இருக்கு. ஸோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறதுனால ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து 4,500 அதுல ஹால்ஃப் அமௌண்ட்ங்கிறப்ப அத டிவைடட் பை 2 பண்ணுவோம். இப்படி பண்றப்ப வில் கெட் 2,250. இத வந்து 3 பார்ட்னரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா, அத டிவைடட் பை 3ன்னு போட்டோம்னா, 3 பேரும் 750, 750, 750யா எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ அததான் நாம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டவுட் வந்து எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா, அகெயின் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். மேம் லோன் அக்கவுண்ட் எப்படி வந்தது மேம்? சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் அடுத்தது வந்து மேம் வை யூ டிட்ன்ட் யூ டிடெக்ட் இதுவும் நான் உங்களுக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன். மேம் ஏன் லோன் அக்கவுண்ட் போடல மேம்? போட்டிருக்கேன் நானு. மேம் ஏன் குட்வில்ல ஷேர் பண்ணல? ஸோ இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லோன் அக்கவுண்ட் எப்படி வந்துச்சு மேம்னு கேட்குறீங்க. அதுக்கு ஆன எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்க இருக்கு பாருங்க. 9,600 பெய்ட் பை ஷர்மா. 9,600 என்ன பே பண்ணியிருக்காரு? இந்த குட்வில். ஓகே. அந்த குட்வில் அமௌண்ட் that has to be credited to the loan account of Kumar and Pandian. ஓகே. இங்க குமார் அண்ட் பாண்டியன் தான் ஆல்ரெடி இருக்கிற பார்ட்னர். ஸோ அவங்களுக்கு லோன் பே பண்ற மாதிரி அத காமிச்சிருக்கணும். அதாவது காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. ஓகே. இன் ரெஸ்பெக்டிவ் ப்ரொபோர்ஷன். இப்ப அதத்தான் நாம இங்க பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சிருக்கோம். இங்க மட்டும் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் 4:3 ரேஷியோல. ஸோ அதனால அது பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சிருக்கேன்.
அண்ட் வேற என்ன கேட்டிருக்காங்க? மேம் வை டிட்ன்ட் யூ டிடக்ட் 2000 ஃப்ரம் ரிசர்வ் ஃப்ரம் டேட்டாஸ் ரிசர்வ் 8000. இது வந்து இங்க என்ன போட்டிருக்காங்க? ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் இஸ் டு பி ரெடியூஸ்டு பை 2000. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டவுட் கிளியரிங் வீடியோல நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தட் இஸ் ஃப்ரம் திஸ் அமௌண்ட் டு இன்க்ரீஸ்டு பை அப்படின்னா நாம இங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அதுவே இங்க ரெடியூஸ்டு பைனா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுவே ரெடியூஸ்டு டூ அப்படின்னா வி ஹாவ் டு மென்ஷன் தி ஃபைனல் வேல்யூ. ஓகே. ஸோ இங்க வந்து என்ன போட்டிருக்காங்க? ரெடியூஸ்டு பைன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கிற வேர் இஸ் தட் ம் இங்க இருக்கிற 8000ல இருந்து இந்த 2000 வந்து நாம மைனஸ் பண்ணி தான் காமிக்கணும். ஸோ அதனால நான் இங்க அந்த 6 அ இது வந்து 8000 மைனஸ் 2000. ஸோ அந்த 6000 நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட டவுட்ட. ஐ திங்க் இட் இஸ் கிளியர். வேற ஏதாவது டவுட் கேட்டிருக்காங்களா? இல்ல அதேதான். மேம் ஏன் குட்வில்ல ஷேர் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கும் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இங்க பார்த்தீங்க அப்படின்னா, போத் தீஸ் சம்ஸ் ஆர் டு ரிமைன் இன் த பிசினஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் வந்து இதை ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே. சர்மா அக்வைர்ட் a ஷேர் ஈக்குவலி ஃப்ரம் குமார் அண்ட் பாண்டியன். அதாவது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் கிட்ட இருந்து ஈக்குவலா எடுத்திருப்பாங்க. இந்த 2/7ங்கிறது ஒரு போர்ஷன் குமார் கிட்ட இருந்தும் ஒன்னு வந்து பாண்டியன் கிட்ட இருந்தும் எடுத்திருப்பாங்க. ஓகே. அது போக இங்க போத் தி சம்ஸ் ஆர் பி ரிமைன் இன் த பிசினஸ். ஸோ இது ரெண்டுமே பிசினஸ்குள்ளேயே இருக்கணுங்கிறதுனால எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் அதை ஷேர் பண்ணி எடுக்கல. ஓகே. அதனால அது பிசினஸ்குள்ளேயே தான் இருக்கு. ஓகே. அது ஏன் நீங்க ஷேர் பண்ணலன்னு கேட்டிருப்பீங்க. அது ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இங்க நம்ம காமிச்சிருப்போம் குட்வில். இஸ் இட் தேர்? ஐ திங்க் ஐ வுட் ஹவ் மென்ஷன்ட். அசெட்ல கண்டிப்பா வந்திருக்கணுமே. வெயிட் பண்ணுங்க. இதுதான் கரெக்ட்டா இது பண்ணுனா. 9600 is to be credited to sorry. See here. இந்த 9600 பிசினஸ்க்குள்ள தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ அத வந்து லோனா காமிக்கணும். அதனால தான் அசெட்ல வரல. இங்க லோனா நம்ம காமிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அதனால அது வந்து பிசினஸ்க்குள்ளேயே இருக்கணுங்கிறதுனால தான் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் அத ஷேர் பண்ணல. ஓகே. இதுல வந்து என்னால முடிஞ்ச 3 வீடியோஸான டவுட் கிளியர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாரி டவுட் கிளியரிங் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். இது மாதிரி வீடியோஸ் நான் பண்றேன். With this signing off, Dr. Shanti. Thank you once again.